நீங்கள் உங்க உடம்புல எலும்பு பாதிக்குது பாருங்க. ஒரு மனிதருக்கு வயது அடிப்படையில் தூக்கம் என்பது மிகவும் முக்கியம். அப்படி பார்க்கையில் குழந்தைகளாக இருந்தால் 10 மணி நேரத்திற்கு மேல் தூங்க வேண்டும். பெரியவர்களாக இருந்தால் அவசியம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது தூங்க வேண்டும். அப்படி நீங்கள் 8 மணி நேரம் தூங்காமல் என்றாவது ஒரு நாள் மட்டும் நீண்ட நேரம் தூங்குகிறீர்கள் என்றால் உடலில் எந்தெந்த உறுப்புகள் உங்களுக்கு பாதிப்படைகிறது பாருங்கள். சிலருக்கு நேரம் கிடைத்தும் போனிலே மூழ்கிவிட்டு தூங்க மறுக்கின்றனர். தூக்கமல்லாவிட்டால் ஆயுள் கம்மியாகும் என்று அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை. சிலர் வேலைபளு காரணமாக அதிக நேரம் தூங்க முடியாமல் இருக்கும். அதனால் அவர்கள் ஏதாவது விடுமுறை கிடைக்கும் பொழுதுதான் தூங்கிக் கொள்வார்கள். 7 முதல் 9 மணி நேரம் வரை தூங்க வேண்டும் என ஆய்வுகள் கூறும்போது அதற்கு நேர்மாறாக 5 மணி நேரம் மட்டுமே ஒருவர் தூங்கினார் 2-3 மணி நேரங்கள் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இப்படியே பல நாட்கள் தொடர்ந்து 2 அல்லது 3 மணி நேரங்கள் தூக்கத்தை இழப்பது கடனை திருப்பி செலுத்தாமல் மேலும் மேலும் கடன் வாங்கிக் கொண்டே இருப்பது போலாகும். இவ்வாறு வார நாட்களில் முறையாக தூங்காமல் வார இறுதி நாட்களில் சேர்த்து வைத்து தூங்கிக் கொள்ளலாம் என நினைப்பது சரியா? தூக்கம் என்பது மனித ஆரோக்கியத்திற்கான ஒரு ஆயுதம் போல. அதாவது அதை முறையாக பயன்படுத்தினால் வலிமை கூடும், உடல் நன்றாக இருக்கும். ஆனால் அதனை உதாசீனப்படுத்தினால் உடல் கெட்டு போகும், நோய்கள் அதிகரிக்கும். தூக்கம் குறைவாக இருந்தால் உங்கள் முழு உடலும் பாதிக்கப்படுமா? தூக்கத்திற்கான சில மணி நேரத்தை நாம் வேறு வேலைகளுக்காக கடன் வாங்கலாம். ஆனால் அதை நாம் நிச்சயம் திருப்பி செலுத்த வேண்டும். ஒரு நாளைக்கு நாம் 8 மணி நேரம் தூங்க வேண்டும். தொடர்ந்து பல நாட்களுக்கு 6 மணி நேரத்திற்கு குறைவாக தூங்குபவர்களுக்கு இதய நோய்கள் ஏற்படுவதற்கான பாதிப்பு 200% அதிகமாக உள்ளது. தூக்கத்தின் போது மூளை கிளைம்பாடிக் சிஸ்டம் எனப்படும் சுத்தப்படுத்தும் செயல்முறைக்கு உட்படுகிறது. அல்சைமர் நோயுடன் தொடர்புடைய புரதமான பீட்டா அமிலாய்டு உள்ளிட்ட நச்சுகளை இந்த அமைப்பு மூளையிலிருந்து வெளியேற்றுகிறது என்று கண்டறியப்பட்டது. அதாவது நம் சிறுநீரகம் எப்படி கழிவுகளை வெளியேற்றுகிறதோ அதே போல தூக்கத்தில் மூளை நச்சுகளை வெளியேற்றுகிறது என அந்த ஆய்வு கூறுகிறது. குறைவான தூக்கத்தால் மூளையின் கழிவுகள் சுத்தமாவது குறையும் என்றும் இது நீண்டகால அறிவாற்றல் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் அந்த ஆய்வு கூறுகிறது. எனவே உறக்கம் என்பது ஓய்வுக்காக மட்டுமல்ல, அது மூளையின் ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது என்றும் அந்த ஆய்வு கூறுகிறது. தூக்கத்தை இழப்பது மூளையிலிருந்து இதயம் வரை அனைத்திற்கும் கேடுதான். எனவே உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அதனை ஒதுக்கிவிட்டு தூக்கத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். இல்லை என்றால் உங்கள் ஆயுள் காலத்தில் 5 வருடத்தை நீங்கள் இழக்க நேரிடும். ஜாக்கிரதை. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.